மதுரையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் வட்டத்தின் அமைதியான பரப்பில் அமைந்துள்ள சிற்றூர் கீழவளவு. இந்த ஊருக்கு சற்று முன்பாக அமைந்துள்ள மலைக்குன்று பஞ்சபாண்டவர் மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த குன்றில் அமைந்துள்ள தனிப்பாறை ஒன்றில் வரலாற்றிற்கு முந்தைய காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இந்த ஓவியங்கள் வட்டம், சதுரம், முக்கோணம் போன்ற வடிவியல் குறியீடுகளுடன் அந்த கால மனிதனின் சிந்தனையை, கலை உணர்வை வெளிப்படுத்துகின்றது. அதன் அருகே உள்ள இயற்கை குகைத்தளத்தின் கீழே அழகாக செதுக்கப்பட்ட கற்படுக்கைகள் உள்ளன. குகையின் முகப்பு பாறையில் நீர் வடிகட்டும் விளிம்பின் கீழாக பழமையான ஒரு தமிழிக் கல்வெட்டும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டை 1903ஆம் ஆண்டில் அறிஞர் வெங்கோபராவ் கண்டறிந்தார். அதில் உபசன் தொண்டி இலவோன் கொடுத்த பள்ளி என்னும் பொருள் தரும் வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டின் எழுத்துக்கள் ஒரே வரியில், ஆனால் வெவ்வேறு திசைகளில், அதாவது சில நேராகவும் சில தலைகீழாகவும், சில எழுத்துக்கள் இடமிருந்து வலமாகவும் செதுக்கப்பட்டுள்ளன. இதுதான் இந்த கல்வெட்டின் சிறப்பு. இந்த கல்வெட்டின் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது. இந்த கல்வெட்டின் மூலம் தொண்டியை சேர்ந்த இலவோன் என்பவர் இந்த பள்ளியை, அதாவது துறவியர் தங்கும் தலத்தை வழங்கியதாக அறிய முடிகிறது. சங்க காலத்தில் தொண்டிக்கும் இந்த ஊருக்கும் இடையே தொடர்பிருப்பதையும் இந்த கல்வெட்டில் காண முடிகிறது. குகை தளத்தின் மேற்புறத்தில் அமர்ந்த நிலையில் 3 தீர்த்தங்கரர் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கீழ்ப்புற குகையில் 6 தீர்த்தங்கரர் சிற்பங்கள் காணப்படுகிறது. அவற்றுள் 2 சிலைகள் நின்ற நிலையிலுள்ள பார்சுவநாதர் உருவங்களாக அடையாளம் காணப்படுகிறது. இந்த சிற்பங்கள் மீது பச்சை, சிவப்பு, மஞ்சள், கருப்பு போன்ற வண்ணங்கள் தீட்டப்பட்டுள்ளன. கிபி 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் இந்த பகுதியில் சமண சமய வழிபாடு சிறப்பாக இருந்ததற்கான சான்றுகள் இந்த சிற்பங்களாகும். இந்த திருமேனிகளில் ஒன்றை சங்கரன் ஸ்ரீவல்லபன் என்பவன் செய்வித்து நாள்தோறும் அத்திருமேனிக்கு முன்னாழி அரிசியால் திருவமுது படைத்து வர வழிவகை செய்திருப்பதோடு திரு நந்தா விளக்கரிப்பதற்காக 50 ஆடுகளையும் தானமாக தந்துள்ளார் என்ற செய்தி இங்குள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. கீழவளவு கிமு 2ஆம் நூற்றாண்டின் தமிழ் கல்வெட்டும் துறவியர் தங்கிய குகைகளும் தீர்த்தங்கரர் சிற்பங்களும் மனிதன், மலை, மதம் இணைந்த வாழ்வின் அழியாத சுவடுகளாகின்றன. இந்த தலம் வர்த்தகம், ஆன்மீகம், பண்பாடு ஆகியவை ஒன்றிணைந்த சங்ககால வாழ்வியலை இன்னும் தன்னுள் வைத்திருக்கிறது. கீழவளவு காலத்தின் குரல் கேட்கும் புனித நிலம், வரலாறு பேசும் கல்.